எப்படி குழந்தைகளுக்கான மட்டன் லிவர் சூப் செய்கிறது எப்படின்றத பார்க்க போகிறோம். நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் வந்து நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதை நல்லா ஹீட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் வந்து எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கடுகுளுந்தம்பருப்பை எடுத்து உள்ளே போட்டுக்கணும். ஒன்ஸ் கடுகுளுந்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை எடுத்து நல்லா வதக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ஒன்ஸ் பச்சை வாசனை போகிற வரைய நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா பட்டை ஒரு துண்டை எடுத்து போடணும். போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைய நல்லா வதக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மட்டன் லிவர் ஃப்ரை வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். பச்சை வாசனை போகிறது வந்து நல்லா தெரியும். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 2 அல்லது 3 அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்பில் காஞ்ச மிளகாய் வத்தலை எடுத்து போடணும். சில பேருக்கு வந்து காரம் அதிகமாக பிடிக்கும், சில பேருக்கு வந்து காரம் வந்து கம்மியாக பிடிக்கும். ஸோ நாங்கள் வந்து எப்போயுமே கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதுனால வந்து ஒரு 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் போடுவோம். நீங்கள் இது குழந்தைகளுக்கு வந்து இந்த மட்டன் லிவர் ஃப்ரை வந்து நீங்கள் செய்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வத்தல் போடணும். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் எடுத்து போட்டுட்டு நல்லா வதக்கணும். ஆனியன் வந்து எப்போயுமே பொன்னிறமாக வதக்குனிங்கன்னா எப்போயுமே அந்த சமையல் வந்து நல்லாவே டேஸ்ட்டாக வரும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து இப்போ லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு டேஸ்ட் அளவுக்கு உப்பையும் நீங்கள் போட்டுக்கலாம். உப்பு நீங்கள் போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து ஆனியன் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஒரே ஒரு தக்காளியை எடுத்து உள்ளே போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். ஒன்ஸ் ஆனியன் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கிற மட்டன் லிவர் எடுத்து உள்ளே ஆட் பண்ணணும். உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். ஸோ வதக்கினாவே உங்களுக்கு வந்து லிவர் வந்து ரொம்ப வந்து மட்டன் லிவர் வந்து வேக தேவையில்லை. ஸோ நீங்கள் வதக்கும் போதே ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு 20% வந்து நல்லாவே வெந்துடும். ஸோ நீங்கள் நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லாவே நீங்கள் வந்து வதக்கிட்டே இருங்க. ஒன்ஸ் வதங்கினதுக்கப்புறமா மட்டன் லிவர் வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதனால் வந்து வாரத்தில் இல்லை 15 நாளுக்கு ஒரு தடவை வந்து உங்களோட குக்கில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது அதுக்கப்புறமா கொஞ்சமாக மட்டன் லிவர் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக சீரகத்தை ஆட் பண்ணிக்கிறோம். சீரகத்தை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை அப்புறம் மல்லித்தலையை வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு திரும்பவும் நல்லா ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு அளவு நல்லா வந்து கிண்டிக்கங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ உங்களுக்கு லிவர் வந்து ஒரு 10% அல்ல 20% வந்து நல்லாவே வெந்திருக்கும். ஏன்னா மட்டன் லிவர் வந்து அதிகமாக வந்து வேக தேவையில்லை. ஸோ இப்போ வந்து 10 to 20% நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து சூப் செய்ய போகிறோம். இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு 300 கிராம் வந்து லிவர் போட்டிருக்கோம். அந்த லிவருக்கு ஒரு 2லேருந்து 3 டம்ளர் வந்து நீங்கள் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து திரும்பவும் அந்த மசாலா நம்ம போட்டிருக்கிற இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் ஆனியன் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுனால இப்போ வந்து ஒரு 2-3 டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து லைட்டாக உங்களுக்கு தேவையான அளவு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அதை வந்து குக்கரில் வந்து நீங்கள் 2 விசில் வர்ற அளவுக்கு நல்லா வேக வச்சுட்டு அதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான மட்டன் லிவர் சூப் ரெடி ஆயிரும். மட்டன் லிவர் சூப் ரெடியானது இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள், இந்த சூப் வந்து குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது.
உங்களுக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே தரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மட்டன் லிவர் சூப் ரெடி ஆயிருச்சு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. அதற்கு மேலே கொஞ்சமாக உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க வந்து மேக்ஸிமம் சாப்பிட மாட்டாங்க நான்வெஜ். அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும்.